சட்டமன்றத்தில் அதுவும் முதல் சிறப்பு சட்டமன்றம் ஆட்சி தப்பிக்குமா தப்பிக்காதா இப்படி பல கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள், அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாம், நிறைய பேர் கூட்டணி கட்சியினரும் பேசுகிறாங்க, எதிர்கட்சியினரும் பேசுகிறாங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடருக்கே நேரம் சரியில்லை, அவருக்கே அவருடைய ஃப்யூச்சரை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் முன் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு சார், தலைவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலாக நம்ம சிஎம் வந்துங்க சார், எனக்கு மென்டர் அல்லது என்ன உறவுன்னு தெரியல, ஒரு ஹியூஜ் ஒரு அன்பா பாசமா காதலா அப்படின்னு தெரியாத ஒரு உறவு. இந்த பதவியை அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு அன்பின் வெளிப்பாடுங்க சார். ஓகே, ஆக்சுவலி இதில் அந்த பதவி வழங்கப்பட்டதும் எனக்கு தெரியாது சார். இது ஒரு சர்ப்ரைஸ் டு மீ. ஓ ரைட். ஸோ உங்களுக்கே தெரியாமல் தான் அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஆமாம் சார். பிறகு உங்களுக்கு தகவல் வந்து. ஓகே, ஆக்சுவலி ஓகே. ஸோ அந்த தகவல் வந்த பிறகு நான் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல. அங்கேருந்து வரவங்களும் இந்த பதவி நமக்கு பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது சார். ஓகே. நான் பழனி போய் மொட்டை அடித்து திரும்பி வரும்போது அது எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சார். அந்த தகவல் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிங்களா? ஒரு மகிழ்ச்சி தான், மிகப்பெரிய. அப்பாயின்மெண்ட் ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சியா? அதாவது அப்பாயின்மெண்ட் முதல்ல போட்டாங்க, அந்த தகவல் வந்தது. ஆமாம். பிறகு இந்த அப்பாயின்மெண்ட் ரத்து அப்படிங்கிற செய்தி உங்களை வரும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததா? இல்லை, சில நிமிடங்களில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். எப்படின்னா, இவருடைய அந்த உறவு அதுதான் காஸ்ட்லி. இவருடைய அன்பு வட்டத்திலேருந்து நான் எடுக்கப்படலை. ஏதோ ஒரு அந்த அதிகாரம் அது அவங்களுக்கு பிரேமலதா மேடமோ அல்லது வன்னியரசு சாரோ அவங்க சொன்ன அந்த சட்டப்பேல் எடுத்தப்பட்ட கேள்விக்கு அவர் இன்ஸ்டண்ட்டாக எடுத்த ஒரு நடவடிக்கை. ஒரு தொண்டனாகவோ ஒரு நல்ல அன்புக்கும் நட்புக்கும் உரியவனாகவோ அவர் எடுக்கிற எல்லா முடிவும் நான் பேரலாக பார்க்கணும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற உலகத்தில் பெருசு. ஒரு வலியவோ ஒரு மகிழ்ச்சியவோ ஒரே மாதிரி பார்க்குறது தான் பட்டினத்தா சொன்ன மாதிரி சார், நுனிக்கருமும் அடிக்கருமும் ஒரே சுவையாக இருக்கணும். அது மாதிரி எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சுவையை தான் கொடுத்தது சார். ஓகே. ஸோ அந்த நியமனம் ரத்து ஆனதை பற்றி உங்களுக்கு வருத்தம் இல்லை? இல்லை, கண்டிப்பாக இல்லை சார். அது அந்த ஒரு சில நிமிடங்கள் ஷாக்குங்க. ஆனால் ஜனங்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள். அடுத்து ஜனங்கள் நினைக்கிறாங்க பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நான் ஒரு தலைவருடைய அன்பு வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன், எனக்கு அது போதுமானது. இப்போ எவ்வளவு பணம் இருந்தாலும் சார், பணத்தை சம்பாரிச்சிடலாம், எவ்வளோ வேணால் எலான் மஸ்கெல்லாம் கூட ஒருத்தன் போயிடலாம். ஆனால் சாருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்ததுனால சார் அந்த பதவியுடைய வெளிப்பாடு. ஒரு அன்பு இருந்ததுனால தானே அது இந்த இடத்துல எனக்கு போட்டிருப்பாரு. ஜோதிடவை போடுறாரு. எத்தனை நேரத்துக்கு நீ ஜோசியம் பார்ப்பீங்க அவரோட? நான் ஜோசியம்லாம் பார்க்கவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை இருக்கு. பெருசாக இல்லை. என்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும், என்னுடைய பழக்கம் அவருக்கு பிடிக்கும். ஜோதிடத்தின் மீது திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை? பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்குது. இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. என்ன ஏதோ ஒரு மூலையில் ஒரு அப்பா மகன் உறவு மாதிரியோ ஒரு நண்பர்கள் மாதிரியோ ஒரு யதார்த்தத்திலேயோ ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. என்னை ஜோசியத்துக்காக ஒரு வெல்கம் பண்ணுறதில்ல. ஓகே. இவங்கெல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு ஆஸ்தான ஜோதிடரை கொண்டு வந்து அரசாங்க பதவி வச்சதுங்கிறது இல்லை சார். ஒரு நல்ல மனிதனை, அறிவுள்ள சமுதாயத்திலேருந்து வந்த ஒரு மனிதனை கொடுக்குற வாய்ப்பு நினச்சி தான் கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணும் சார். உங்களை எதிர்க்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? 1000 தான் இருந்தாலும் திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் ஒரு ஜோதிடர், அவர் இதுக்கு முன்னாடி ஜோதிடம் தான் சொல்லி கொண்டிருந்தார், தற்பொழுதும் அவர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், அவரை கொண்டு வந்து எப்படி முதலமைச்சருக்கு அதுவும் அரசியல் பிரிவுக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்க முடியாது? சார், அஸ்ட்ராலஜியில் ஐ எம் ரியலி ப்ரூவ்டுங்க. ஆனால் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் அஸ்ட்ராலஜின்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு மேஜர் சப்ஜெக்டில் ஐ கேன் பி மோர் தென் ஈவன் 6-7%. ஒரு கொஞ்சம் தான் எனக்கு அறிவு இருக்குது ஜோசியத்தில். ஆனால் நான் ஜெயலலிதாவோட வாழ்ந்தது, அத்வானி சாரோட வாழ்ந்திருக்கேன், இப்போ மோடி ஆஃபீஸுக்கு நிறைய ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன், நிறையா பியூரோக்ராட்ஸ் பழகியிருக்கேன். ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா மஞ்சளுக்கும் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் திமுகலேயும் ஒரு பாதிப்பேத்துக்கு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு பாலிட்டிக்ஸில் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ செங்கோட்டையனுக்கும் முத்துசேமனுக்கும் உள்ள வித்தியாசனால சொல்ல முடியும். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் யாருன்னா ப்ராக்டிக்கலாக கேட்டிங்கன்னாங்க நேர் ஆப்போசிட் கேரக்டர் ஆஃப் முத்துசேமன். முத்துசேமன் யாருன்னா நேர் ஆப்போசிட் கேரக்டர் செங்கோட்டையன். ரெண்டு பேரும் எப்படி பயன்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு அரசியல் வழிகாட்டுதலுக்காகவோ அல்லது அரசியல் கம்யூனிகேஷனுக்காகவோ அவர் என்னை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு எனக்கு தோணும். ஓகே. அது ஜோதிடம்ங்கிறதுக்காக இல்லை. என்னுடைய வயதில் நிறைய அரசியல் பார்த்து கடந்து வந்திருக்கேன். 42 வருஷம் ஜோசியம் பார்க்குறேன். ஸோ 42 வருடமாக நிறைய அரசியல் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன், நிறைய எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கூட்டணி அமையருக்கு ஜெயலலிதாவோட காரணமாக இருந்திருக்கேன். மூப்பனார் 2001 கூட்டிட்டு வந்து நான் தான். அதனால தான் 2001 ஆட்சி அமைச்சோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அது ஒரு வேலை அவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இது ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை.
உங்களை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு ஒரு ஜோதிடர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை தகுதியானவர் என்று பார்க்கிறீர்களா? சார், நான் ஒரு கிராஜுவேட்டுங்க, ஃபிசிக்ஸ் மேஜர். ஐம் கிரிக்கெட்டர் பிளேட் ஃபார் மை டிஸ்ட்ரிக்ட்ங்க, செலக்டர் ஃபார் மை பாரதி யூனிவர்சிட்டி டீமுங்க, என்னுடைய காலேஜ் கிரிக்கெட் டீம் கேப்டனுங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிரிக்கெட்டர். நான் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். நான் பனியன் கம்பெனி வச்சுருந்தேன், ஸ்க்ரீன் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருந்தேன். எனக்கு பல்வேறு வகையான முகம் இருக்குது. நான் மெடிடேஷனில் பெஸ்ட் இந்த வேர்ல்டுங்க. ஆக்சுவலி மனதை பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நீங்கள் அடுத்த லைவில் 2 சைக்காலஜிஸ்ட்டை கூட உட்கார வைங்க, மனதை பற்றி என்னால் அவங்களோட அழகாக புரிய வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ திமுகவை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, நான் சொன்னது எப்படின்னா, அரசியல் மேடையில் நம்ம பேசலாம் திமுக பற்றி, ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக பற்றி நம்ம நினைக்கவே கூடாது, அவங்க தோற்றுருவாங்க. எல்லோரும் நம்மளை நினைக்கிறாங்க, நாம அவங்க நினைக்கக்கூடாது. ஒருத்தரை நினைத்து ஒருத்தரை ஜெயிக்கிற சக்தியை நமக்கு வழங்கப்படலை சார். நம்மளால் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் யாரை மறக்கிறீங்களோ மன்னிக்கிறீங்களோ அவங்கள வாழ்க்கையிலேருந்து போயிடுவாங்க. அப்போது திமுகன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா திமுக பிக்கெஸ்ட் எலிமெண்ட்டாக நமக்கு மாறிடுவாங்க. அப்போ ஸ்டேஜில் மட்டும் பேசலாம், பர்சனலாக இருக்கிற திமுக நான் மறந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கைடன்ஸ். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தத்துவங்களை சார் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவேன். எந்நேரம் எதிர்ப்பு வலையில் நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் அவரோட இருந்தேன். நான் சாரோட ட்ராவல் பண்ணுறது எப்படின்னா சார், அது ஒரு மனது ரீதியானது, ஒரு அழகான ஒரு நட்பு. ஸோ அதுக்கு தான் இந்த அங்கீகாரம். ஜோதிடனுக்கு அல்ல, ஜோசியத்துக்கும் இந்த போஸ்டிங்க்கு சம்மந்தமே இல்லை சார். நிறைய எதிர்ப்பு வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ வில் ரீதிங்க் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சட்டமன்றத்திலேருந்து வெளியே ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு முதல் வேலையே உங்களுடைய நியமனம் ரத்து தான். பத்திரிகையில் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பணிந்தது தாவேகா அப்படின்னு எழுதுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இவரையெல்லாம் யாரும் பணிய வைக்க முடியாது சார். சார் மாதிரி தைரியசாலியை நான் வெளியில் சொல்ல விரும்பலைங்க. எங்கள் சார் மாதிரி, எங்கள் முதல்வர் மாதிரி, எங்கள் தலைவர் மாதிரி ஒரு தைரியசாலி உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கண்ட்ரவர்சி கிரியேட் ஆக வேண்டாம்னு அவர் நினச்சிருப்பாருன்னு எனக்கு தோணும். இது பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்ம பண்ணிட்டு நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் பற்றின ஒரு விமர்சனம், இதை நம்ம தள்ளி போட்டலான்னு தான் நினச்சிருப்பாருன்னு எனக்கு தோணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.